ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு. இதை மட்டன் குழம்பு ஸ்டைலில் தாங்க பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சு இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் இதெல்லாமே சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதோட இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேங்காயோட சோம்பு, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, ஒரு 4 முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்து அரைச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குழம்பு ஒரு கொதி வரட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு காரம் இதெல்லாமே. குழம்பு ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 3 முட்டையை நான் உடச்சி ஊற்றியிருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அது உடஞ்சிரும். உடச்சி ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. முட்டையுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக பெப்பர் பொடி வேணும் அப்படின்னா அதையும் மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்.